ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழமும் வெல்லமும் வச்சு சூப்பரான அல்வா செய்யலாங்க. வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த அல்வாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பொருள்களை வச்சு இந்த சூப்பரான ஈஸியான வாழைப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 4 வாழைப்பழம் எடுத்துருக்குறேங்க. நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்வீட் இருக்கும். வாழைப்பழம் கருப்பாயிடுச்சுன்னா தூக்கி போடாதீங்க. அந்த வாழைப்பழம் நம்ம அல்வாவுக்கு யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த 4 வாழைப்பழமும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்குங்க. நெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீ வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம வாழைப்பழத்தோட கலர்லாம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். இந்த வாழைப்பழ அல்வா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. நேந்திரம் பழம் வச்சு செய்வாங்க. நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வச்சு நம்ம செய்துக்கலாம். இது நெய்யில் தான் செய்யணும்னு இல்லைங்க. பாதி நெய் பாதி எண்ணெய் விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் அதெல்லாம். பாருங்கள், நம்ம விட்ட நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. வாழைப்பழத்தோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அது ஆல்ரெடி கனிஞ்ச வாழைப்பழங்க. அதனால் வாழைப்பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும். அதனால் ஒரு 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் ஆர்கானிக் வெல்லம் யூஸ் பண்ணுறேன். அதில் அவ்வளோவா தூசி கல் மண்ணெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு வெல்லத்தில் கல் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரை சேர்த்தும் செய்யலாம், வெள்ளை சக்கரை சேர்த்தும் செய்யலாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு வெல்லம் சேர்த்து செய்கிறேங்க. வெல்லம் சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வருங்க. நம்ம மிதமான தீயில வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா அல்வா பதத்துக்கு உருண்டு வருங்க. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு உருண்டு வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய்யில் நல்லா முந்திரி வறுத்து சேர்த்துருக்குறேன். நான் மொத்தமே 4 ஸ்பூன் நெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரி தாளித்து போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப இது பண்ணிடாதீங்க. அது பாருங்கள், அப்படியே பேனில் ஒட்டாமல் உருண்டு வருது இல்லைங்க. இது தாங்க பதம். மொத்தமே இந்த அல்வா செய்கிறதுக்கு எனக்கு 15 நிமிஷம் தாங்க ஆச்சு. நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அல்வாவை அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நமக்கு ஷேப் மாதிரி பசங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அது ஃபுல்லாக ஆறின பிறகு தான் நமக்கு அது பீஸ் போடுறதுக்கு வரும். ஆனால் ஆறி சாப்பிட்றத விட சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.